ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தொடர்ச்சியாக நாம் பாக்கிய விதாதாவிலிருந்து ஆதி ரத்னங்கள் எப்படி பிரம்மா பாபாவுடன், எப்படி சிவபாபாவுடன் தன்னுடைய அனுபவத்தை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகான் ஆத்மா ஆதி ரத்னம் பிரம்மகுமாரி ருக்மணி தாதியை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? இவர் மும்பை வடாலாவின் அந்த சென்டரில் அவர் நிர்வகித்து பாபாவுடைய மகா வாக்கியங்களை அளித்து அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். பார்ப்போம் என்ன சொல்ல போகிறார் அப்படி என்று. தாதி ருக்மணி அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார், இவர் மகான் பாடலாசிரியாக இருக்கின்றார், வசனகர்த்தாவாக இருந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதனால் தாதி ருக்மணி 1937ஆம் ஆண்டு இது நடந்த விஷயம் கராச்சியில் இந்த ஆன்மீக இயக்கத்தில் இணைந்தார். பாருங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. தாதி ருக்மணியும் தாதி ஆல்ரவுண்டரும் இரண்டும் சகோதரிகள். இப்ப தாதி ஆல்ரவுண்டர் யாரு? தாதி குல்சார் தாதினுடைய லௌகிக அம்மா, அலௌகிக அம்மான்னு சொல்லலாம். அவர் சொந்த சகோதரி தான் தாதி ருக்மணி. இவர்களுடைய குடும்பத்தினுடைய கடுமையான பந்தனத்தினால், அதுவும் முக்கியமாக இவர்களுடைய தந்தையினுடைய காரணமாக இவர் யக்னத்தில் இருக்க முடியவில்லை. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு தாதி ருக்மணி தன் குடும்ப உறுப்பினர்களோடு மும்பைக்கு வந்து விட்டார்கள். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. ஆல்ரவுண்டர் தாதியினுடைய சகோதரி. இப்படியாக தாதி ருக்மணி தன் குடும்ப உறுப்பினர்களோடு மும்பைக்கு வந்து விட்டார்கள். அவருடைய தந்தை இறந்த பிறகு தாதி ருக்மணி சுதந்திரமாக இருந்து கொண்டே இருந்தார்கள். அதனால் மும்பையில் இந்த இறை சேவையில் காட்லி சேவா தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். தாதி ருக்மணிக்கு பாபாவுடைய பாடல்களை பாடுவதில் மிகவும் ஆர்வம். அதனால்தான் இந்த பாக்கிய விதாதாவில் தாதி நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார். அதனை பிறகு நாம் கேட்கலாம். இது போல மும்பை அந்த வடாலாவின் பிரம்மகுமாரி ருக்மணி தாதி அவர்கள் எப்படி பிரம்மா பாபாவுடன் சாகாரத்தில், அதாவது 1969க்கு முன்னாடி எப்படி அனுபவம் செய்தார், இது போல 1937ஆம் ஆண்டு என்னுடைய அம்மா பாபா அலௌகிக ஞானம் தருகிறார் என கேள்விப்பட்டு கராச்சியிலிருந்து ஹைதராபாத்திற்கு பாபாவிடம் வந்தார். ஹைதராபாத்திற்கு, சிந்து ஹைதராபாத்திற்கு. பாபா என்னுடைய அம்மாவிற்கு ஒரு படத்தினை காண்பித்து புரிய வைத்த பிறகு சென்று இதன் மீது சிந்தனை செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னார். எவ்வளவு நீங்கள் சிந்திப்பீர்களோ அவ்வளவு சுயம் பரம ஆனந்தத்தினுடைய அனுபவம் செய்வீர்கள். அதன் கூடவே பூஜ்ய மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். பாபாவின் இந்த வரதானத்தை அடைந்து அம்மா கராச்சிக்கு வந்து விட்டார்கள். தினமும் காலை 2 மணிக்கு எழுந்து யோகத்தில் அமர வேண்டும். அதே போல அதன் கூடவே ஞான சிந்தனை செய்ய வேண்டும் என நியமம் செய்து கொண்டார்கள் அந்த காலத்தில். இப்படியாக சில நாட்களுக்கு பிறகு பாபா என் அம்மாவிற்கு மகளே கங்காதேவி கராச்சியில் வரலாம் என்ற எண்ணம் இருக்கிறது என ஒரு கடிதம் எழுதினார். பாபா கண்டிப்பாக வாருங்கள், வந்து சுதாமனுடைய குடிசையை தூய்மையாக்குங்கள் என அம்மா பதில் எழுதினார். பாபா கராச்சிக்கு வந்தார்கள். எங்களுடைய கட்டிடத்திற்கு மேல் அந்த மேல் மாடியினுடைய அனைத்து அறைகளையும் பாபாவிற்கு கொடுத்து விட்டோம். ஏனென்றால் பாபாவுடன் தீதி மன்மோகினி மற்றும் சகோதரிகளும் வந்திருந்தார்கள். பாபா அந்த நாளில் 2 முறை சத்சங்கம் செய்வார். சத்சங்கத்திற்கும் ஓரளவு பேர் வந்து கொண்டே இருந்தார்கள்.
இந்த விதமாக பாபா சில நாட்கள் கராச்சியில் இருந்தார். அந்த சமயத்துல பாபா ஒரு பாடல் எழுதி அம்மாவிடம் இந்த பாடலை கங்காதேவிக்கு வீணையுடன் பாடி காண்பீங்கள் அப்படி என்றார். எவ்வளவு அழகா இருக்குது பாரு, அந்த காலத்தில் பிரம்மா பாபா எப்படி இருந்தார்கள் பாருங்கள். அந்த பாடல் சிந்தி மொழியில் இருந்தது. சிந்தி மொழியில் எழுதப்பட்டிருந்தது. ஆனா புரியவில்லை அப்படின்னு சொல்கின்றார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு நாளினுடைய 8 பாகங்கள், அதாவது சமாதியில் தியானத்தினுடைய உச்ச நிலையில் இருங்கள். அதற்காக பாபா பின்வருமாறு ஒரு அழகான பாடலை அந்த சிந்து மொழியில் டிரான்ஸ்லேட் செய்திருக்கின்றார்கள். இப்ப பார்க்கலாம் அந்த பாடல். சுபாவம் நிர்மலமான கங்கை நீரை போல் எளிமையாக இரு. சாத்விக உணவாக காய்கறி, பழம், பூ, நீராக ஞான அமிர்தத்தை குடி. ஆத்மா கதை சதா சிந்தி. பூஜ்ய தேவி போல் காரியம் செய். அமர்நாத்தை மணந்து கொள். வார்த்தைகள் அம்பு போல் பாயட்டும். அனைத்து கர்ம பிராணிகளையும் காப்பாற்று. நீ 3 உலகின் மகாராணி. உயிரோட்டமான சுத்தமான அனாதி நீ. பிறகு அதற்கு மேல் 2 வரிகள் புரியவில்லை. அதாவது ஆங்கில புத்தகத்திலும் இது இல்லை, மன்னிக்கும் அப்படின்று பாக்கிய விதாதால் இருக்கிறது. எவ்வளவு அழகா இருக்குது பாரு. சுபாவம் நிர்மலமான கங்கை நீரை போல எளிமையாக இரு, இது 1. 2வது, சாத்விக உணவாக காய்கறி, பழம், பூ, நீராக ஞான அமிர்தத்தை குடி, இது 2வது. பிறகு ஆத்ம கதை சதா சிந்தி, இது 3வது. 4வது, பூஜனிய போல் தேவதை போல் காரியம் செய், தேவதை போல். அடுத்ததாக அமர்நாத்தை மணந்து கொள். வார்த்தைகள் அம்பு போல் பாயட்டும். அனைத்து கர்ம பிராணிகளையும் காப்பாற்று. நீ 3 உலகின் மகாராணி. அடுத்து உயிரோட்டமான சுத்தமான அனாதினி. எவ்வளவு அழகாக அந்த பாடல் அந்த காலத்துல சிந்தி மொழி எழுதியிருக்கின்றார்கள். இந்த பாடலை அம்மா அழகாக பாடினார். பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கையிலே என்னுடைய அம்மா எளிதாகவே சமாதியாகி யோகத்தில் உச்ச நிலை அடைந்து விட்டார்கள். சமாதியாக ஆகிவிட்டார்கள். அப்போ நான் பக்கத்திலே பார்த்தேன். பார்த்த உடனே தியானத்தில் டிரான்ஸில் சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தேன். எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறாங்க பாருங்க, ஒன்று விடாத. பிறகு சொர்க்கத்தையே நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் நான் 6 மணி நேரம் டிரான்ஸில் இருந்தேன். 6 மணி நேரம். அந்த நேரத்தில் பரமாத்மாவுடைய அனைத்து சம்பந்தங்களுடைய அனுபவம் செய்தேன். நன்றி அனைத்து என் பாபாவுனுடையதே. ஒரு நொடியில் என்னை பார்வையினால் கரையேற்றி அசிரதி ஆக்கிவிட்டார். மகளே, உடல் உங்களுடைய கோவில். ஆத்மா தெய்வம் உள்ளே உள்ளது. இப்பொழுது நீங்களே உங்கள் சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று முடிவு செய்யுங்கள் எனவும் சொன்னார். என்னுடைய தந்தை நகை வியாபாரியாக இருந்தார். மிகவும் அப்படி எப்படி இருப்பார் தெரியுமா? டாட் ஃபுட் என்று இருப்பார். எங்களுடைய வீட்டில் மாமிசம் அதிக உபயோகத்தில் இருந்தது. ஆனால் நானும் அம்மாவும் நொடியில் அந்த தாமசிக, அதாவது கீழ்த்தரமான, அதாவது மாமிசம் போன்ற உணவு சாப்பிடுது சரி, குடித்தல், அந்த நவ நாகரிக உடை, அந்த அலங்காரங்களுடைய தியாகம் செய்து விட்டோம். இது பாபாவுடைய கிருபை என்றாலும், தயா என்றாலும், வரதானம் என்றாலும், எப்படி என்று சொன்னாலும் சரி, இந்த வரதானங்களினால் தான் 14 வயதிலே நான் தியாகம் செய்வித்தார் எனக்கு. இன்று வரை அதே தியாகி வாழ்க்கை தான் இருக்கிறது அப்படின்று அழகாக தாதி ருக்மணி அவர்கள் தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை இளமையிலிருந்து எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய வீட்டிற்கு மேல் எப்படி சத்சங்கம் செய்தார், எப்படி உணவு சாப்பிட வேண்டும், எப்படி உங்கள் உடம்பு கோயில், உங்களுடைய ஆத்ம தெய்வம் உள்ளே இருக்கிறது என்று அழகாக தன்னுடைய பிரேரணை கொடுத்திருக்கின்றார். இப்படியாக
அந்த பாகவதத்தில் நாம் கோபிகளுடைய வர்ணனைகளை படித்திருந்தோம். ஆனால் அதனுடைய அனுபவத்தினை நான் பாபா மூலமாக அடைந்தேன். யோகத்தின் ஆழமான அனுபவங்களையும் பாபா எனக்கு செய்வித்தார். நாங்கள் அந்த ஆன்மீக பெருமிதத்தில் மூழ்கி இருந்தோம். அடுத்ததாக இன்னொரு பாடல் அங்க எல்லாரும் பாடிக்கொண்டிருந்தாங்க. அந்த பாடலை அழகாக கேளுங்கள், ரசிக்கலாம். ஆத்மா பரவசம் எப்படிப்பட்ட ஊமந்தம், அதாவது நோய். உயிரோடு இருந்தவாறே இறந்து விட்டேன். ஆஹா ஆனந்தம் உங்களுடைய, நான் என்னுடைய, நீங்கள். இந்த சுகமய வாழ்க்கையினுடைய அடர்த்திதான் என்ன? உங்களுடைய நான், என்னுடைய நீங்கள் அப்படி என்று அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு பாபா நீங்கள் எல்லையற்றதில் செல்லுங்கள் என்று சொன்னார். எல்லையற்றதில் வருவதற்காக இன்னொரு பாபா அழகான ஒரு பாடலை எழுதினார். எவ்வளவு அழகாக இருக்கிறது ஒரு பாடுங்கள். இன்று அனைத்து எனக்கு எல்லையற்றதே பிடிக்கின்றது. என்ன ஆனந்தம் வருகிறது. ஞானத்தால் சிருஷ்டி பார்த்தேன், மிக அழகு. ஞானத்தால் பொருட்களை பார்த்தேன், மிக அழகு அப்படின்று பிரம்மா பாபா எழுதிய பாடல் இது. இதற்கு பிறகு என் மீது பந்தனங்கள் வர ஆரம்பித்து விட்டன. ஏனென்றால் நான் மிகுந்த ஆபரணங்கள் அணிவேன் அப்படின்று தாதி ருக்மணி அவர்கள் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பேன். ஆனால் பாபாவுடைய ஞானம் கிடைத்தவுடன் அனைத்து ஆபரணங்களையும் கழற்றி விட்டேன். ஏன் ஆபரணங்களை கழற்றி விட்டார் என் அப்பா கேட்டார். அதற்கு நான் இப்பொழுது நான் ஞானத்தினுடைய அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றேன் அப்படின்று தன்னுடைய அப்பாவிடம் சொன்னார். அப்பாவிற்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. என்னையும் அம்மாவை அதிகமாக சொல்லி திட்டி விட்டார்கள். என்னுடைய காதுகளில் காதணி இருந்தது, ஆனால் அவைகளை கழற்றவே முடியவில்லை. இப்படி என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் தியாகத்தை பற்றி. ஒரு நாள் ஆசியில் ஊற்றி அதனையும் கழற்றி விட்டேன். அடுத்த நாள் அப்பா என் காதுகளை பார்த்த பொழுது அவைகள் அதிகமாகவே பாதிக்கப்பட்டு இருந்ததால், என்னம்மா நீ செய்து கொண்டாய் என கேட்டார் என்னுடைய அப்பா. காதுகளில் ஏதோ ஆகிவிட்டிருந்தது, அதனால் தான் என்றேன். அதற்கு அப்பா, நீயே காதுகளில் ஆசிட் தடவி கொண்டு காதுகளில் ஏதோ ஆகிவிட்டது என்கிறாய், காதணிகளையும் கழற்றி விட்டாய் என்றபடி வந்ததே கோபம் அப்பாவிற்கு. வந்த கோபத்தில் முதன்முறையாக என்னை மிகவும் அடித்து, இனி அந்த தாதாவிடம் சென்றால் உன்னை அறுத்து எரிந்து விடுவேன் அப்படி என்று சொல்லிவிட்டார். அதே போல என்னுடைய அம்மாவிற்கும் எனக்கு கடுமையான காவலாளியை அமர்த்தி விட்டார். ஆனால் நான் பாபாவை ஒருபொழுது மறக்கவே இல்லை. பாபாவோடு எனக்கு நிரந்தரமாக யோகம் இருந்தது. பிறகு ஒரு நாள் அப்பா, என்னுடைய லௌகிக அப்பா, இந்த தியாகி வாழ்க்கை எப்படி நடக்கும், உன்னை இப்படியே வீட்டில் உட்கார்த்தி வைப்பார்கள் என்றார். திருமணத்திற்காக கட்டாயப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் நானோ பாபாவுடைய பரவசத்தில் இருந்தேன். அப்பா பார்த்தார் அந்த சமயத்துல, இவளோ திருந்துவதாக இல்லை, நாம் இவளை ஹரிதுவார் கூட்டி செல்வோம், அங்கு ஏதாவது மந்திரம் தந்திரம் செய்பவர்களிடம் காட்டி சரி செய்து விடலாம் அப்படி என்று என்னுடைய லௌகிக அப்பா நினைத்தார். ஹரிதுவாரில் ஒரு மந்திரம் சொல்லக்கூடிய பிராமணனை அழைத்தார். அந்த பிராமணன் தண்ணீரில் மந்திரம் படித்து ஓதி அந்த தண்ணீரை நீங்களும் குடியுங்கள், உங்கள் மகளுக்கும் தினமும் குடிக்க வைங்கள் அப்படி என்றார். என் அம்மா என்னிடம் இந்த தண்ணீரை குடி என்றார். ஆனால் நானோ இந்த மந்திரம் போட்ட தண்ணீரை குடிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லிவிட்டேன். இப்படியாக தாதி ருக்மணி அவர்கள் சொல்கின்றார். பாபா என் அம்மாவிற்கு ஞானத்தினுடைய ஆழமான அஸ்திவாரத்தை போட்டிருந்தார். ஏன் பயப்படுகின்றாய்? பரமாத்மாவுடைய மந்திரம் தலை சிறந்ததா, மனிதர்களுடைய மந்திரம் தலை சிறந்ததா? பாபா நமக்கு போட்டுள்ள ஈஸ்வரிய மந்திரத்தின் மேல் மனிதர்கள் மந்திரம் எதுவும் செய்ய முடியாது. அது மட்டுமல்லாமல் நீ குடிக்கவே இல்லையாயின் அப்பா கோபித்துக் கொள்வார். அதனால் நீ தண்ணீரை குடி, பயப்படாத என அம்மா எனக்கு சொன்னார். அப்போ பாபா ஒரு அழகான பரவசமான பாடல் ஒன்று எழுதியிருந்தார். அது எனக்கு நினைவு வந்தது. இப்பொழுது பாடலாம் அந்த பாடலை.
தியானத்தின் மந்திரம் எனக்குள் நிறைந்தது. தியானத்தின் மந்திரம் எனக்குள் நிறைந்தது. முன்னால் அமர்ந்து கொஞ்சம் என்னை பார். முன்னால் அமர்ந்து கொஞ்சம் என்னை பார். இது தேகம் என்ன ஒரே எண்ணம் தான் தோழி. இது தேகம் என்ன ஒரே எண்ணம் தான் தோழி. எனக்கும் என்னுடையவளாக ஆகியிருக்கின்றாய் மனதால் தோழி. அப்படி என்று அழகான அந்த பாடலை பாடும்போது பக்கத்திலே பாபா வந்து விட்டார். இது போல நம் மீது தியானத்தின் மந்திரம் இருக்கும் பொழுது மனிதர்கள் மந்திரம் என்ன செய்யும்? நம் மந்திரம் தான் அவர் மீது தாக்கும். நம்முடைய பாதுகாவலர் யாரு? திரிலோகிநாத். நான் அந்த தண்ணீரை குடித்து விட்டேன். ஆனால் அந்த மந்திரித்த தண்ணீருடைய பிரபாவம் எங்கள் மீது எதுவும் ஏற்படவே இல்லை. அதற்கு பிறகு நாங்கள் திரும்பி கராச்சிக்கு வந்து விட்டோம். என்னுடைய லௌகிக அம்மா தன்னுடைய தினச்சரியத்தை, அதாவது காலில் எழுவது, யோகம் செய்வது, முரளி படிப்பது போன்ற தடை இருந்தது. ஆனால் பாபா முரளியை விஸ்வரத்தன் தாதா மூலமாக அனுப்பிவிடுவார். விஸ்வரத்தன் தாதா பற்றி பிறகு பார்க்கலாம். விஸ்வரத்தன் தாதா காய்கறி வாங்க வருவார். அப்பொழுது பாபா வாரத்தில் 3 முறை முரளியும் தோழியும் கொடுத்து அனுப்பிவிடுவார். பாபாவுடைய அதிசயம் என்னவென்றால், எப்பொழுது அப்பா வீட்டிலிருந்து வெளியே செல்கின்றாரோ உடனடியாக விஸ்வரத்தன் தாதா வந்து விடுவார். முரளியும் தோழியும் கொடுத்து அம்மாவிற்கு பாபாவுடைய செய்திகளை சொல்லிவிட்டு சென்று விடுவார். இந்த விதமாக பாபா வீட்டிலேயே மறைமுகமாக வளர்த்தார். ருக்மணி தாதி மற்றும் ஆல்ரவுண்டர் தாதி லௌகிகத்தில் என்னுடைய அக்கா மகள் அப்படின்ட்டு சொல்றாங்க. யாரு? ருக்மணி தாதி மற்றும் ஆல்ரவுண்டர் தாதி லௌகிகத்தில் என்னுடைய அக்கா மகள்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் எங்கள் வீட்டிற்கு வந்தார்களோ அப்பா மிக பிரச்சனை செய்வார், மிகவும் கோபப்படுவார். ஏனென்றால் இந்த பெண் பிள்ளைகள் தான் இவளை என்னை என்ன செய்தேனும் பாபாவிட அழைத்து செல்லக்கூடியவள் என அப்பா நினைத்தார். அவர்களுடைய சகவாசத்தை துண்டிப்பதற்காக மீண்டும் 6 மாசத்திற்கு ஹரிதுவார் கூட்டி சென்றார். அங்கு கங்காரம் என்ற பெயருடைய ஒரு மகாத்மா இருந்தார்கள். அவர்கள் சிந்துவின் ஜோகி கிராமத்தை சேர்ந்த சன்னியாசி ஆவார். அவரிடம் என்னையும் என்னுடைய அம்மாவையும் அழைத்து சென்றார்கள். இப்படியாக மகா ஆத்மா அவர்கள் மிகுந்த சோதித்தார்கள். பல தலைகீழான கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் என்னுடைய அம்மாவுடைய பகுத்தறிவு சக்தி மிக கூர்மையாக இருந்ததால் அவருக்கு மிக அழகான பதிலளித்தார்கள். மகாத்மாவே மிகவும் மகிழ்ந்து விட்டார். அவர் கைகூப்பி, உங்களுடைய கணவரோட வேண்டுதலுக்கிணங்கவே நான் உங்களை இவ்வளவு சோதித்தேன். நான் என்ன பார்க்கிறேன் என்றால், உங்களுடைய நிச்சயம், உங்களுடைய ஞானம், உங்களுடைய யோகத்தினுடைய நிஷ்டை, அதாவது ஆச்சாரம் பல முறைகள் என்னை விட அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமின்றி சந்நியாசத்திற்காகவே நான் இந்த குருமார்கள் ஆடை அணிந்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களைப் போல தியாகமோ, உங்களைப் போல வைராக்கியமே எனக்கு இல்லை. உங்களுடைய ஞானமும் சரி, உங்களுடைய யோகமும் சரி மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு அந்த கங்காராம் என்ற மகாத்மா சொல்லிவிட்டார். பிறகு 6 மாதத்திற்கு நாங்களும் அம்மாவும் வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டோம். அடுத்ததாக இன்னொரு நிகழ்ச்சி. இது நடந்த ஆண்டு 1947ஆம் வருடத்தினுடைய பாரதத்தினுடைய பிரிவினைக்கு பிறகு நாங்கள் அனைவரும் குடும்ப சகிதமாக கராச்சியிலிருந்து மும்பைக்கு வந்து விட்டோம். ஆனால் பாபா எந்த பரம ஆனந்தத்தினுடைய அனுபவம் செய்வித்திருந்தாரோ அதற்கு முன் இந்த முழு உலகத்தோட ரசனைகள் எனக்கு உப்பு சப்பில்லாமல் இருந்தன. நானும் என் அம்மாவும் அதே பரவசத்தில் இருந்தோம். பாபா கராச்சியில் எழுதிய பாடல்கள் எங்களுக்கு நினைவுக்கு வந்தன. அந்த பாடல்களில் அவ்வளவு ஆனந்தம் இருந்தது. அது இந்த உலகத்தை ஒரு நொடியில் மறக்கடித்தது. இதுபோல தாதி ருக்மணி அவர்கள் தன்னுடைய இளமை கால பிறகு
பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைக்கு பிறகு என்ன நடந்தது? திரும்பி வந்து விட்டார்கள். அடுத்ததாக இன்னொரு அழகான ஒரு பாடல் இருக்கிறது. அதாவது வெளிப்புறத்தை விடுத்து மாலை அறுத்து புத்தகத்தை நீரில் போட்டு கையை பிடித்துக் கொண்டு பொருட்களின் உண்மையான ஆனந்தத்தை நீ அடைந்து கொண்டே போ. என்ன சொல்றாங்க? வெளிப்புறத்தை விடுத்து மாலை அறுத்து புத்தகத்தை நீரில் போட்டு கையை பிடித்துக் கொண்டு பொருட்களினுடைய உண்மையான ஆனந்தத்தை நீ அடைந்து போ. அன்பினுடைய பரவசத்தின் பக்கம், உலகத்தின் ஞானத்தினுடைய பரவசத்தின் பக்கம், ஞானத்திலிருந்து மனதின் பரவசத்தின் பக்கம் போ. இதுபோல ராஜு சாரதி ரகசியம் புரிய வைக்கின்றார். மெதுமெதுவாக அடியே முன்னேறுங்கள் அப்படின்று அடிக்கடி வழி காண்பிக்கின்றார். அதாவது தேக அபிமானத்திலிருந்து உயிரை விடுவீங்கள் அப்படின்றார். இருந்தாலும் 2 வரிகள் புரியவில்லை அப்படின்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு மன்னிக்கும் அப்படின்னு சொல்லுகின்றார். இது போல இந்த பாடல் நினைவிற்கு வந்தவுடனே அந்த மூங்கில் புல்லாங்குழலின் ஓசைக்கு பிறகு அந்த கோபிகள் ஓடினார்களே என்ற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நினைவு வரும். இங்கு கடவுள் ஞானத்தினுடைய புல்லாங்குழல் இசைத்தார். நாங்கள் அதற்கு பின்னால் ஓடினோம். கராச்சியில் பாபா குழந்தைகளே ஞான முறையினுடைய அர்த்தத்தில் நிலைக்க வேண்டும். ஞானத்தின் முறையில் அர்த்தத்தில் நிலைக்க வேண்டும். சப்தங்களை பார்க்க கூடாது. எந்த அளவு அர்த்தத்தில் நிலைத்துக் கொண்டு செல்வீர்களோ அந்த அளவு தானும் எளிதாகவே அந்த சமாதி நிலையை அடைந்து விடுவீர்கள். அது மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விப்பீர்கள். அதனால் நான் பாபாவுடைய முரளை அடிக்கடி படித்து அதனுடைய ஆனந்தத்தை நான் எடுத்தே விடுவேன். எடுப்பேன் என்று சொல்லிவிட்டார் தாதி ருக்மணி அவர்கள். இது போல இன்னொரு விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது ராக்கியினுடைய திருவிழா வந்தது. பாபாவிற்கு ராக்கி அனுப்பலாம் என எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ராக்கிக்கு 2 நாட்களுக்கு முன் ஒரு சாதாரண ராக்கியை வாங்கி வந்து போஸ்ட் மாஸ்டரிடம் இந்த ராக்கி எப்படியாவது ராக்கி அன்று மவுண்ட் அபு போய் சேர வேண்டும் அப்படின்றேன். கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகும் அப்படின்ட்டு போஸ்ட்மேன் சொன்னார். எவ்வளவு ஆனாலும் சரி, ஆனால் அன்று போய் சேர வேண்டும் அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டேன். நான் ராக்கி அனுப்பினேன். அதுவும் சரியான நேரத்தில் மதுபன் போய் சேர்ந்தது. பாபாவுக்காக வந்த ராக்கியல்கள் எல்லாம் சிரியாலில், அதாவது இஸ்டியாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் என்னுடைய ராக்கியும் வைக்கப்பட்டிருந்தது. பாபா அந்த ஆளிற்கு வந்து அனைத்து ராக்கிகளையும் பார்த்து கொண்டே வந்தவர் என்னுடைய ராக்கியை பார்த்து இது எங்கிருந்து வந்தது என கேட்டிருக்கின்றார். இது எங்கிருந்து வந்தது என்று அறிந்த பிறகு பாபா அந்த ராக்கியை மிகுந்த அன்போடு எடுத்து இது என் கட்டுப்பாடுகளுடைய மகளினுடைய ராக்கி என்றாராம். இதை பற்றி பாபா முரளியில் வர்ணனை செய்திருந்தார். இதை பிறகு யாரோ ஒருவர் எனக்கு சொன்னார். இதை கேட்டு என் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி ஆடியது. பாபா மும்பை வந்தபொழுது நான் வீட்டிற்கு தெரியாமல் மறைந்து பாபாவை சந்திக்க சென்றேன். அந்த சமயம் வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. பாபா என்னை பார்த்தவுடன் நீங்கள் மறைமுகமான கோபி, நீங்கள் ராக்கி அனுப்பியிருந்தீர்கள் அப்படி என்று சொன்னார் என்னிடம் நேரடியாக. அவ்வளவுதான். இதை கேட்டவுடன் என் கண்களில் இருந்து அன்பினுடைய கண்ணீர் பாய்ந்தோட ஆரம்பித்தது. ஆகா, என்னுடைய அனைத்து தெரிந்த பாபா, இந்த பந்தனத்தில் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் நினைவு செய்தீர்கள். சுயம் கடவுள் என்னை நினைவு செய்கின்றார் என்பது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். சில வருடங்களுக்கு பிறகு என் தந்தையும் சரீரை விட்டு விட்டார். நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு விட்டேன். இப்படியாக பாபாவுடைய சேவையினுடைய களத்திற்கு வந்து விட்டேன். பாபாவுடைய சிந்தில் எழுதிய ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. அது வைராக்கி எனக்கு கொடுத்தது. இது போல இந்திய அர்த்தம் என்னவென்றால் அந்த பாடல் தேக அபிமானத்தை விடுங்கள், கங்கையில் குளியுங்கள். அதாவது ஓம் ஒரு மருந்தாகும். ஒருவேளை இந்த மருந்தினை எடுத்துக்கொண்டால் நீங்கள்
இந்த தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஆத்மா தலை சிறந்தது. இந்த பூமி மாற்றானுடைய தேசமாகும். இதிலிருந்து நீங்கள் விலகுங்கள். உங்கள் உண்மையான தேசம் எது? சாந்தி தாமம், முக்தி தாமம். ஓம் மண்டலினுடைய பெயர் குருகுலத்தினுடையதாகும். இதனோடு இருங்கள். இப்படியாக தாதி ருக்மணி அவர்கள் தன்னுடைய பாக்கிய விதாதா, அதாவது பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் எப்படியெல்லாம் பந்தனத்தில் எப்படி நினைவு செய்தார் அப்படின்னு பழைய நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து இப்போ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் பாபாவின் சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தாதி ருக்மணி முடித்து விட்டார். பார்க்கலாம் நாளைக்கு வேறொரு ஸ்பெஷலான தாதி பற்றி பார்க்கலாம். அதுவரையில் காத்திருங்கள். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தொடர்ச்சியாக நாம் பாக்கிய விதாதாவிலிருந்து ஆதிரத்னங்கள் எப்படி பிரம்மா பாபாவுடன் எப்படி சிவபாபாவுடன் தன்னுடைய அனுபவத்தை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா ஆதிரத்னம் பிரம்மகுமாரி ருக்மணி தாதியை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? இவர் மும்பை வடாலாவின் அந்த சென்டரில் அவர் நிர்வகித்து பாபாவுடைய மகா வாக்கியங்களை அளித்து அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். பார்ப்போம் என்ன சொல்ல போகிறார் அப்படி என்று. தாதி ருக்மணி அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார், இவர் மகான் பாடலாசிரியாக இருக்கின்றார், வசனகர்த்தாவாக இருந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதனால் தாதி ருக்மணி 1937ஆம் ஆண்டு இது நடந்த விஷயம் கராச்சியில் இந்த ஆன்மீக இயக்கத்தில் இணைந்தார். பாருங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. தாதி ருக்மணியும் தாதி ஆல்ரவுண்டரும் இரண்டும் சகோதரிகள். இப்ப தாதி ஆல்ரவுண்டர் யாரு? தாதி குல்சார் தாதியினுடைய லௌகிக அம்மா, அலௌகிக அம்மான்னு சொல்லலாம். அவர் சொந்த சகோதரி தான் தாதி ருக்மணி. இவர்களுடைய குடும்பத்தினுடைய கடுமையான பந்தனத்தினால், அதுவும் முக்கியமாக இவர்களுடைய தந்தையினுடைய காரணமாக இவர் யக்னத்தில் இருக்க முடியவில்லை. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு தாதி ருக்மணி தன் குடும்ப உறுப்பினர்களோடு மும்பைக்கு வந்து விட்டார்கள். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. ஆல்ரவுண்டர் தாதியினுடைய சகோதரி. இப்படியாக தாதி ருக்மணி தன் குடும்ப உறுப்பினர்களோடு மும்பைக்கு வந்து விட்டார்கள். அவருடைய தந்தை இறந்த பிறகு தாதி ருக்மணி சுதந்திரமாக இருந்து கொண்டே இருந்தார்கள். அதனால் மும்பையில் இந்த இறை சேவையில் காட்லி சேவா தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். தாதி ருக்மணிக்கு பாபாவுடைய பாடல்களை பாடுவதில் மிகவும் ஆர்வம். அதனால்தான் இந்த பாக்கிய விதாதாவில் தாதி நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார். அதனை பிறகு நாம் கேட்கலாம். இது போல மும்பை அந்த வடாலாவின் பிரம்மகுமாரி ருக்மணி தாதி அவர்கள் எப்படி பிரம்மா பாபாவுடன் சாகாரத்தில், அதாவது 1969க்கு முன்னாடி எப்படி அனுபவம் செய்தார், இது போல 1937ஆம் ஆண்டு என்னுடைய அம்மா பாபா அலௌகிக ஞானம் தருகிறார் என கேள்விப்பட்டு கராச்சியிலிருந்து ஹைதராபாத்திற்கு பாபாவிடம் வந்தார். ஹைதராபாத்திற்கு, சிந்து ஹைதராபாத்திற்கு. பாபா என்னுடைய அம்மாவிற்கு ஒரு படத்தினை காண்பித்து புரிய வைத்த பிறகு சென்று இதன் மீது சிந்தனை செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னார். எவ்வளவு நீங்கள் சிந்திப்பீர்களோ அவ்வளவு சுயம் பரம ஆனந்தத்தினுடைய அனுபவம் செய்வீர்கள். அதன் கூடவே பூஜ்ய மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். பாபாவின் இந்த வரதானத்தை அடைந்து அம்மா கராச்சிக்கு வந்து விட்டார்கள். தினமும் காலை 2 மணிக்கு எழுந்து யோகத்தில் அமர வேண்டும். அதே போல அதன் கூடவே ஞான சிந்தனை செய்ய வேண்டும் என
நியமம் செய்து கொண்டார்கள் அந்த காலத்தில். இப்படியாக சில நாட்களுக்கு பிறகு பாபா என் அம்மாவிற்கு, மகளே கங்காதேவி கங்காதேவி கராச்சியில் வரலாம் என்ற எண்ணம் இருக்கிறது என ஒரு கடிதம் எழுதினார். பாபா கண்டிப்பாக வாருங்கள், வந்து சுதாமாவுடைய குடிசையை தூய்மையாக்குங்கள் என அம்மா பதில் எழுதினார். பாபா கராச்சிக்கு வந்தார்கள். எங்களுடைய கட்டிடத்திற்கு மேல் அந்த மேல் மாடியினுடைய அனைத்து அறைகளையும் பாபாவிற்கு கொடுத்து விட்டோம். ஏனென்றால் பாபாவுடன் தீதி மன்மோகினி மற்றும் சகோதரிகளும் வந்திருந்தார்கள். பாபா அந்த நாளில் 2 முறை சத்சங்கம் செய்வார். சத்சங்கத்திற்கும் ஓரளவு பேர் வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த விதமாக பாபா சில நாட்கள் கராச்சியில் இருந்தார். அந்த சமயத்துல பாபா ஒரு பாடல் எழுதி அம்மாவிட இந்த பாடலை கங்காதேவிக்கு வீணையுடன் பாடி காண்பீங்கள் அப்படி என்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாரு, அந்த காலத்தில் பிரம்மா பாபா எப்படி இருந்தார்கள் பாருங்கள். அந்த பாடல் சிந்தி மொழியில் இருந்தது. சிந்தி மொழியில் எழுதப்பட்டிருந்தது. ஆனா புரியவில்லை அப்படின்னு சொல்கின்றார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு நாளினுடைய 8 பாகங்கள், அதாவது சமாதியில் தியானத்தினுடைய உச்ச நிலையில் இருங்கள். அதற்காக பாபா பின்வருமாறு ஒரு அழகான பாடலை அந்த சிந்து மொழியில் டிரான்ஸ்லேட் செய்திருக்கின்றார்கள். இப்ப பார்க்கலாம் அந்த பாடல். சுபாவம் நிர்மலமான கங்கை நீரை போல் எளிமையாக இரு. சாத்விக உணவாக காய்கறி, பழம், பூ, நீராக ஞான அமிர்தத்தை குடி. ஆத்மா கதை சதா சிந்தி, பூஜ்யனிய தேவி போல் காரியம் செய். அமர்நாத்தை மணந்து கொள். வார்த்தைகள் அம்பு போல் பாயட்டும். அனைத்து கர்ம பிராணிகளையும் காப்பாற்று. நீ 3 உலகின் மகாராணி. உயிரோட்டமான சுத்தமான அனாதி நீ. பிறகு அதற்கு மேல் 2 வரிகள் புரியவில்லை. அதாவது ஆங்கில புத்தகத்திலும் இது இல்லை, மன்னிக்கும் அப்படின்று பாக்கிய விதாதால் இருக்கிறது. எவ்வளவு அழகா இருக்கு.